வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் பொருட்பாலில் 64வது அதிகாரமாக உள்ள அமைச்சு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 633வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடையப் போகின்றோம். அமைச்சு என்பதற்கு சிறந்த அமைச்சர் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 633வது திருக்குறளுக்கு செல்வோம். பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். பகைவருக்கு ஆதரவாக உள்ளவர்களை பிரிக்கும் செயலையும் நமக்கு ஆதரவாக உள்ளவர்களை பேணி காக்கும் செயலையும் நம்மிடமிருந்து ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்கும் செயலையும் செய்பவனே சிறந்த அமைச்சர் என போற்றப்படுவான். மீண்டும் பொருள்: பகைவருக்கு ஆதரவாக உள்ளவர்களை பிரிக்கும் செயலையும் நம்மிடம் உள்ளவர்களை பேணி காக்கும் செயலையும் நம்மிடமிருந்து ஏற்கனவே பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்கும் செயலையும் செய்பவனே சிறந்த அமைச்சர் என போற்றப்படுவான். ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி கனியினை ருசிக்கலாம். நன்றி, வணக்கம்.